கோடி ரூபாய் கடனும் காணாமல் போக மூன்றாம் பிறை பரிகாரம். பணமே வாழ்க்கைக்கு பிரதானமாக வந்துட்டு இருக்குது. அதனால தான் பணத்தை அதிக அளவில் சம்பாதிக்கணும் அப்படின்னு அனைவருமே ஆசைப்படுறாங்க. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மற்றவங்க கிட்ட இருந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடமானத்தில் வைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகியிருக்கும். மறுபடியும் அதை திருப்புவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறாமல் போகக்கூடிய பட்சத்தில் இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மூன்றாம் பிறை நாளன்று நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறை அன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறை அப்படின்றது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்றது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அதிலும் இந்த வைகாசி மாதம் வந்திருக்கக்கூடிய மூன்றாம் பிறை மிக மிக விசேஷமானது. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை வந்திருக்கக்கூடிய கிழமை அப்படின்றது திங்கட்கிழமை. மூன்றாம் பிறை தோன்றும் நேரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா குபேர நேரம். அதனால் இந்த குபேர நேரத்தில் மூன்றாம் பிறை சந்திரனை தரிசனம் செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர தரிசனம் செய்ய இயலவில்லை அப்படின்றவங்க தங்களுடைய பணரீதியான பிரச்சனைகள் செய்வதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்போ நாம் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை இன்று மாலை 6 மணியிலிருந்து இரவு 12 மணிக்குள்ளே உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றால் போல எப்பொழுது வேண்டும்னாலும் நீங்கள் செய்யலாம். இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி இருந்தால் போதும். முதல்ல மேற்கு பார்த்தவாறு நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கையில் பச்சரிசியை வைத்து மூடிக்கிறங்க. அதை உங்களுடைய இடது கையின் மேல் வைத்துவிட்டு அப்படியே உங்களுடைய மடியில் வச்சுக்கிறங்க. இப்பொழுது சந்திர பகவானை நினைத்து இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் 1/4 மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் சொல்லணும். சந்திர பகவானையும் சிவனையும் குபேர பகவானையும் நினைத்து கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரணும், பணவரவு அதிகரிக்கணும், பணவசியம் உண்டாகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிறங்க. அதுக்கப்புறமா இந்த பச்சரிசியை எடுத்து வெள்ளை நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி பணம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிடணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த பச்சரிசியை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புதிதாக பச்சரிசியை நீங்கள் வச்சிடணும். இப்படி செய்கிறது மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதோடு பண தேவைகள் பூர்த்தியடையும். அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளும் திரும்ப கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும், பணவசியம் உண்டாகும். அன்றாடம் குடும்பத்தை நடத்துவதற்கு கூட போதுமான அளவு பணவரவு இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இந்த பரிகாரத்தின் மூலியமாக அதிக பணவரவு உண்டாகும். மூன்றாம் பிறை நாளில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் அமோத சம்பூதனம் வசி வசி. இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோடு யார் ஒருவர் இன்னைக்கு இரவுக்குள்ளே செய்கிறாங்களோ அவங்களுக்கு பணவசியம் ஏற்படும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முழு மனதோடு செய்து முழு பலனையும் பெறுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.